ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட் பிளானிங்கை உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் பண்ண முடியுது, கண்டிப்பாக நீங்களும் பண்ணிவிட்டு அதில் வந்து சரியான அளவில் சேமிக்கிறதும் சரி, செலவுகளையும் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோக்கு பாருங்கள், பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்தீங்கன்னா 2024க்கு நான் வாங்கின பட்ஜெட் பிளானரு. பட் வந்து அதை வந்து ஃபுல்லாக நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணலை. அதில் வந்து பேப்பர்ஸ் வந்து மீதம் இருந்தது அப்படின்னால இந்த வருஷமும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பட்ஜெட் பிளானரில் தான் நம்ம பிளான் பண்ணோம் அப்படிங்கிற கிடையாது. நம்ம வீட்டில் பசங்க வச்சிருக்கிற ஒரு நோட் புக்கில் ஒரு பேப்பர் இருந்தால் போதும், ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதத்திற்கான பட்ஜெட்டை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 2025 மந்த்லி பட்ஜெட் பிளானு. இது வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு 10 நிமிஷம் பிளான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் நம்மளுடைய செலவும் சரி, சேமிப்பும் சரி, சரியான அளவில் பண்ண முடியும். நான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னாலுமே இதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இப்போ எப்பவுமே வந்து பட்ஜெட் பிளான் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா என்னுடைய பிளானிங்கில் மந்த்லி கோல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஏன்னா மாதத்தில் என்னென்ன கோலெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்னுடைய வந்து கோலில் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய சேமிப்பு பார்த்திங்கன்னா 20% 30% வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறது. இதை வந்து உடனே நினச்சோன்னா பண்ண முடியாது. நான் ஒரு 10 to 15 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கிறதுனால முதல்ல நான் வந்து 5%, 10% அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி இப்போதைக்கு 20% 30% அப்படின்னு டார்கெட் வச்சுருக்கேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் 20% வந்து சேவ் பண்ணிடுவேன். அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் நடந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சேவிங் சேலஞ்சு. இந்த சேவிங் சேலஞ்சு அப்படிங்கிறது நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. நான் வந்து மணி சேவிங் சேலஞ்சுக்கு ஒரு உண்டியல் வச்சு சேமிச்சிட்ருக்கேன் இல்லையா. இதில் வந்து கண்டிப்பாக மாதம் 2000 ரூபாய் அல்லது 3000 ரூபாய் சேமிக்கிற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சேமிப்பை நான் எப்படி பிளான் பண்ணுறேங்கிறது கூட நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி மார்ச் மாதத்துக்கும் நான் வந்து தனியாக வீடியோ வந்து போடுறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக காயின்ஸ் வந்து நான் வந்து வாங்கிட்டுருக்கேன். மாதம் காயின்ஸ் வாங்குறதையுமே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காமிச்சிட்டு வந்துட்டுருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினது கூட நான் காமிச்சிருந்தேன். ரீசெண்டாக நான் வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வாங்கினது. அதாவது 14/2/25 அன்றைக்கி 7990க்கு வாங்கிட்டேன். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 8075 ரூபாய் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நான் வாங்கினது வெறும் 1/2 கிராம் 4230 ரூபாய்க்கு. இதுதான் நான் வாங்கினது. இந்த மாதிரி அப்பப்போ வந்து மாதம் இந்த மாதிரி வாங்குற மாதிரியும் நான் வந்து பிளானை வச்சுருக்கேன். அந்த மாதிரி மாதம் வாங்கிடுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து என்னுடைய பையனுக்கு ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த மாதம் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணினேன், எவ்வளோ சேமிக்க போகிறேன், பிபிஎஃப் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து ஆர்டி வந்து ஆன்லைனில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. பட் வந்து ஒரு ஷார்ட்டில் கொடுக்கலான்னு பார்க்குறேன். அது வந்து என்னால் பண்ண முடியல. கண்டிப்பாக இந்த 1 or 2 டேஸில் கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் வந்து மந்த்லி கோல்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோலெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நோ ஸ்பெண்டிங் டே. அதாவது வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு 4 டேஸோ என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா ₹1 கூட செலவே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சேலஞ்ச் எடுப்பேன். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதே மாதிரி போன மாதத்துக்கு அதாவது பிப்ரவரி மாதத்துக்கான ஃபினான்சியல் ஸ்கேனிங் வந்து உங்களோட ஷேர் பண்ணும்போது இந்த மந்த்லி கோலில் எதை வந்து அச்சீவ் பண்ணேன், எதை நான் வந்து அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறதுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய சேவிங் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்களே. அந்த சேவிங் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என் பொண்ணுக்கு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எஸ்பி அக்கௌண்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நான் இதில் தான் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய தடவை உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு. நான் ஜிஆர்டியில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 சீட்டு ஆல்ரெடி போட்டிருந்தேன். இப்போ ஒரு சீட்டு வந்து எக்ஸ்ட்ரா நான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஜி கோல்டு. இப்போ வந்து நம்ம டிஜி கோல்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து ஒரு 2.5 கிராம் வந்து காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ இந்த வருஷமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் வந்து இது வந்து டிசம்பரில் தான் முடிய போகுது. அது வரைக்கும் என்னால் எவ்வளோ சேமிக்க முடியுது அப்படிங்கிறது. இதில் பெரிய விஷயமே பார்த்திங்கன்னா ₹100 சேமிக்கலாம். அதுதான் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. இதை பற்றி முழுமையாக தெரியணும்னா சொல்லுங்கள், தனியாக வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து கோல்டு காயின்ஸ் நிறைய முறையை நான் காமிச்சிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து ஆர்டி அப்படிங்கிறது ஒன்று போட்டுட்ருக்கேன். இது வந்து குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்காக. அடுத்தது வந்து SWP அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான். அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்காக எனக்கு ஒரு 15 இயர்ஸ் கழித்து மாதம் ஒரு வருமானம் வர மாதிரி நான் ஒரு பிளான் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கேன். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் SIP ஒன்று போயிட்டுருக்கு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் மாதம் ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் ஒரு 8 இயர்ஸ் வந்து கண்டினியூவாக பே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு 7 இயர்ஸ் கழித்து நம்மளுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகி கிடைக்கிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உண்டியல் சேவிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை காமிச்சிருக்கேன். என்னோட பசங்களோட பர்த்டேக்காக ஒன்று, எங்களோட வெட்டிங் டேக்காக ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூர் பிளான் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக ஒன்று, அப்புறம் மணி சேவிங் சேலஞ்சுக்காக ஒன்று. இந்த மாதிரி இப்போ தனித்தனியாக பிரித்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதத்துக்கு கூட எங்களுடைய பட்ஜெட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா மார்ச் 2025 பட்ஜெட் பிளானிங்க்கு நான் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேபிளர் காலம் போட்டு தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதாவது என்னென்ன செலவுகள், அதுக்கு எவ்வளோ வந்து நம்ம பணம் வந்து ஒதுக்கீடு பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், மீதம் இருக்கா இல்லை கூடுதலாக நம்மளுக்கு செலவாயிடுச்சா அப்படிங்கிறத ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கில் நம்ம பார்க்கும்பொழுது தான் தெரியும் எங்கே வந்து எக்ஸஸாக நம்மளுக்கு செலவாயிருக்கு, இல்லை எங்கே வந்து நம்ம வந்து குறைவாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இதை ஒவ்வொரு மாதமும் ஸ்கேனிங்கில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி பார்க்கும்பொழுது நம்ம அடுத்தடுத்த மாதத்தில் நம்மளுடைய பட்ஜெட் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ மளிகைக்கு பார்த்தீங்கன்னா நான் 4000 ஒதுக்கியிருக்கேன். இது வந்து ரைஸோட சேர்த்து, அதாவது சிலர் கேட்குறீங்க மளிகையில் ஏன் நீங்கள் வந்து அரிசி வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு. நான் வந்து அரிசியோட சேர்த்து தான் நான் வந்து 2 month ஒன்ஸ் தான் ரைஸ் வாங்குவோம். அதில் வந்து எங்களுக்கு இது போதுமானதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பால் வந்து 1500 ரூபா, காய்கறிகளுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 400 ரூபா, 4 வாரத்துக்கும் சேர்த்து 1600 ரூபா. என்வி பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா, அதாவது வாரத்துக்கு 500 ரூபா, 4 வாரத்துக்கு 2000 ரூபா. சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 500 ரூபா எடுத்து வச்சோம்னா 2வது மாதம் ஒரு 500 ரூபா எடுத்து வச்சோம்னா 1000 ரூபா நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சிலிண்டர் வந்து 900 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது வந்து இபி, இதுவும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு மாதம் 500 ரூபா, இன்னொரு மாதம் 500 ரூபா எடுத்து வச்சோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்குள்ள, அதாவது போன மாதம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 800 ரூபா வந்துருந்துச்சு. இதுலேயே எனக்கு வந்து 200 ரூபா மீதம் தான் ஆணுச்சு. அடுத்தது வந்து பழங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த பழங்கள் ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸ் வந்து இப்போ 15 days ஒன்ஸ் வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டோங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா 500 போட்டிருக்கேன். இது வந்து போதுமானதா இல்லையான்னு தெரியல. இந்த மாதம் மட்டும் நான் கம்மியாக ஒதுக்கீடு பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபா போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் வந்து 3 month ஒன்ஸ் தான் பண்ணுவோம். அப்போ ஒரு மாதத்துக்கு 700 ரூபா எடுத்து வச்சோன்னா மொபைல் 21 2000 ரூபா வரும். அதில் வந்து ஒருத்தர் மொபைலுக்கு 1000 ரூபா, இன்னொரு மொபைலுக்கு 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டுருவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கலுக்கு வந்து 1500 ரூபா வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அதனால் வந்து 1500 ரூபா போட்டிருக்கேன். பட் சில சமயங்களில் இது போதுமானதாக இல்லாமலும் இருக்குது, இருந்தாலும் சமாளிக்க முடியுதுங்கிறதுனால 1500 ரூபா போட்டிருக்கேன். அது இல்லாமல் கிட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா போட்டிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பசங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறது, ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக மெட்டீரியல்ஸ் வாங்குறது, அதெல்லாம் சேர்த்து ஒரு செலவு இருக்குது இல்லைங்களா, அதுக்காக ஒரு 500 ரூபா போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அவுட்டிங், மந்த்லி ஒன்ஸு நம்ம வந்து கண்டிப்பாக வெளியில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவோம். அப்போ வந்து ஒரு செலவு ஆகும் இல்லைங்களா, ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறதோ அல்லது வந்து குழந்தைங்களை வந்து ஒரு பேக்கரிக்கு கூட்டிகிட்டு போகிறதோ ஏதோ ஒரு செலவு பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1000 ரூபா வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம வந்து ஊருக்கு போகிறதா இருக்கலாம், அடுத்து வந்து நல்லது கெட்டதுக்கு எங்கேயாவது வெளியில் போக வேண்டியதாக இருக்கலாம், அதுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட்னு ஒரு 1000 ரூபா போட்டிருக்கேன். இந்த 1000 ரூபா உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து இந்த 1000 ரூபா வந்து மாதம் சேர்க்கறது வந்து எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு ஒரு ஃபண்டு வந்து நம்ம மாதம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த ஃபண்டோட செலவாகலைங்கிறப்ப அதோட நான் சேர்த்துருவேன். அதோட சேரும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும், அதை வச்சு நாங்கள் வந்து சமாளிச்சுக்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்து 1000 ரூபீஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம் 1000 ரூபீஸ் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ வந்து எங்கள் பசங்களோட பர்த்டேக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா உண்டியலில் சேவ் பண்ணுறத வச்சே வாங்கிடுவோம். அது இல்லாமல் நாங்கள் வாங்குறது தீபாவளி, பொங்கல், அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸஸ் வாங்க மாட்டோம். அப்படி வாங்கணும் அப்படின்னா இப்போ ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது காம்படிஷனுக்கு ஏதாவது வாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக தேவைப்படுங்கிறதுனால இங்கே ஒரு 1000 ரூபா வந்து நான் ஒதுக்கீடு பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து அதர்ஸ், இப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது வேறு, அதர்ஸுங்கிறது வேறு. இப்போ இங்கே நம்ம என்னென்னலாம் கேட்டகரி ஒதுக்கியிருக்கோமோ இந்த கேட்டகரி இல்லாமையும் சில செலவுகள் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மந்த்தாக வந்து மை செல்ஃப்னு போட்டு ஒரு 1000 ரூபீஸ் நான் ஒதுக்கியிருக்கேன். மை செல்ஃப் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் நமக்குன்னு பர்சனலாக நிறைய செலவுகள் இருக்கும் இல்லையா, அந்த செலவுகளுக்கு எங்கேருந்து நம்ம பட்ஜெட்லாம் போடுறோம், பழம் வாங்குகிறோம், காய் வாங்குகிறோம், பெட்ரோல் வாங்குகிறோம், மொபைலுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ஒதுக்கீடு பண்ணிடுறோம். பட் நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய பர்சனல் செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து எதுலேருந்து எடுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 3 மந்த்தாக இப்போ என்ன எனக்காக ஒரு 1000 ரூபா ஒதுக்கிட்டு அதில் வந்து எனக்கான செலவுகளை நான் செய்துட்டு இருக்கேன். இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 19800 ரூபா வருது. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 20000 வந்திருக்கு. இப்போது என்னுடைய ஃபேமிலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் அப்படிங்கிறது நான் வந்து 19800 ரூபா, அதாவது 20000 ஒதுக்கியிருக்கேன். இதில் வந்து கண்டிப்பாக என்னுடைய சேமிப்பு அப்படிங்கிறது மணி சேவிங் சேலஞ்சில் பண்ணாலும் சரி, இல்லை வந்து என்னுடைய செலவுகள் போக சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்க்கும்பொழுது கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு 3000 ரூபீஸ் வந்து இருக்கும். ஏன் வந்து நான் 3000 ரூபீஸ் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பண்ணுறேன்னா,
கண்டிப்பாக எல்லா மாதமும் ஒரே மாதிரி நம்மளுடைய செலவுகள் இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிறதுனால கையில் வந்து கூடுதலாக பணம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்படி பிளான் பண்ணியிருக்கிறேன். கண்டி எப்போவுமே நம்ம வந்து பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் கூடுதலாக பணம் ஒதுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நம்ம கையில் பணம் இல்லைங்கிறப்ப நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் எப்போவுமே பட்ஜெட்டில் பணம் ஒதுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் ஒதுக்கியிருக்கேன். சில சமயங்களில் ஒரு சில செலவுகள் அதிகமாகும், ஒரு சில செலவுகள் குறைவாகவும் ஆகும். கண்டிப்பாக ஸ்கேனிங் பண்ணும்போது அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அடுத்தடுத்த மாதத்தில் நம்மளுடைய பட்ஜெட்டை ரீபட்ஜெட் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கும் மாதம் ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணிவிட்டு உங்களுடைய சேமிப்பையும் செலவையும் சரியான அளவில் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.